சுவாசம் போல
என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முளையும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. எந்தன் அடைக்கலம், எந்தன் கோட்டையும், எந்தன் தேவனும் நீரே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. எந்தன் அடைக்கலம், எந்தன் கோட்டையும், எந்தன் தேவனும் நீரே. எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையே, எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம். கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே. கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே. கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையே, எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம்.
உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் 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 என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை ராஜா உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம் எஸ் லார்ட் எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் உந்தன் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் கண்மலையே எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் எஸ் லார்ட் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் அவருடைய கிருபைதான் நம்மை நடத்துகிறது அவருடைய கிருபை மாத்திரம் நம்மோடு இல்லைண்டா நம்முடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய் திட்டமிட்ட வாழ்க்கையாக இருக்காதபடி கேள்விக்குறியின் வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை காரியங்களும் கர்த்தரின் சித்தத்தின் பிரகாரமாய் நடக்குமானால்
அவருடைய திட்டம், தீர்மானம், அவரை வழி நடத்துதல், அவருடைய ஆலோசனை அந்த வாழ்க்கையின் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்து முடிப்பார். எனக்கா ஏற்கனவே செய்து முடித்த தேவன், எனக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர் என்ற விசுவாசத்தின் அறிக்கை செய்வோம். உலக பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் நம்மை ஒரு காலம் ஒருபோதும் நாம் மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை நம்மை மூடி முத்திரிட்டு பாதுகாக்கிறபடியால் ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ லோர்ட். உம்மை மாத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மையே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மையே. என்றும் நம்புவோம் இயேசுவையே, நம்மை நடத்துவார் என்றுமே. என்றும் நம்புவோம் இயேசுவையே, நம்மை நடத்துவார் என்றுமே. உலக பாடுகள், நிந்தை, இழப்புகள் அன்பை விட்டு பிரிக்குமோ? உலக ஆஸ்திகள், உயர்வு மேன்மைகள் நித்தியத்திற்கீடாகுமோ? உலக பாடுகள், நிந்தை, இழப்புகள் அன்பை விட்டு பிரிக்குமோ? உலக ஆஸ்திகள், உயர்வு மேன்மைகள் நித்தியத்திற்மேலாகுமோ? போதுமே அவர் அன்பொன்றே, நம் நோக்கம் நித்தியமே. போதுமே அவர் அன்பொன்றே, நம் நோக்கம் நித்தியமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு போதுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு போதுமே. வழிகளில் எல்லாம் அவரை நினைப்போம், காரியம் வாய்க்க செய்வார். இரவும் பகலும் அவர் வார்த்தை தியானிப்போம், செயல்களை வாய்க்க செய்வார். வழிகளில் எல்லாம் அவரையே நினைப்போம், காரியம் வாய்க்க செய்வார். இரவும் பகலும் அவர் வார்த்தை தியானிப்போம், செயல்களை வாய்க்க செய்வார். நம்மை நடத்துவார், நம்மை உயர்த்துவார், என்றும் மேன்மைப்படுத்துவார். நம்மை நடத்துவார், நம்மை உயர்த்துவார், என்றும் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு இயேசு போதுமே, இயேசு போதுமே. அல்லேலூயா, அல்லேலூயா.
நன்மைக்கே. ஓ என் வாழ்க்கையிலே நடப்பதெல்லாம் நன்மையே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மையே. என்றும் நம்புவோம், என்றும் நம்புவோம் இயேசுவையே. நம்மை நடத்துவார் என்றுமே, என்றும் நம்புவோம் இயேசுவையே. நம்மை நடத்துவார் என்றுமே. உலக பாடுகள், நிந்தை, இழப்புகள் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்குமோ? உலக ஆஸ்திகள், உயர்வு, மேன்மைகள் என் இயேசுவின் நித்தியத்திற்கு, என் இயேசுவின் நித்தியத்திற்கு, நித்தியத்திற்கு ஈடாகுமோ? உலக பாடுகள், நிந்தை, இழப்புகள் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்குமோ? உலக ஆஸ்திகள், உயர்வு, மேன்மைகள் என் இயேசுவின் நித்தியத்திற்கு, நித்தியத்திற்கு ஈடாகுமோ? போதுமே, போதுமே என் இயேசுவின் அன்பொன்றே, நம் நோக்கம் நித்தியமே. போதுமே அவர் அன்பொன்றே, நம் நோக்கம் நித்தியமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு போதுமே. அல்லேலூயா. அவரை அணைத்து சொல்லுங்க, என் இயேசுவை அணைத்து சொல்லுங்க. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு போதுமே. நடந்ததெல்லாம், நடந்ததெல்லாம் நன்மைக்கே. எஸ் ஜீசஸ், நடப்பதெல்லாம் நன்மையே. என்றும் நம்புவேன் இயேசுவையே. நம்மை இதுவரை நம்மை நடத்துவார், நம்மை என்றும் நடத்துவார் என்றுமே. ஓ இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த நம் தேவன் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். தலைமுறை தலைமுறையால் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறவர், வழிகாட்டியாயிருக்கிறவர், செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், யோர்தானை பின்னிட்டு ஓட செய்தவர், நமக்குள் இருக்கிற அதே ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ளவர், உன்னதத்திலே உயர்ந்த தேவன். நம்முடைய வாழ்க்கையில் அத்தனையும் கர்த்தருடைய திட்டம் இல்லாமல் நடக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது, இதுவரை உதவின எபினேசர் இனிமேலும் எங்களை நடத்துகிறவர். எஸ் லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை ஆண்டவரை துதிக்கிறோம். இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவே, வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன்
உடைத்தவரே, செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவர். மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஓ தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம். தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எங்களுக்கு தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையாய் முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஓ தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ராஜாதி ராஜா, உன்னதத்திலே உயர்ந்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், துதிக்கும் மகிமைக்கும் புகழுக்கும் எங்கள் இயேசு ஒருவர் மாத்திரம் பாத்திரராய் இருக்கிறபடியா. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. துதியும் கனம் மகிமை புகழும் எங்கள் ராஜாதி ராஜா உன்னதமான இயேசு கிறிஸ்துவுக்கே உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் எஸ்கேஎம் திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்குள் அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர் ஆடியோ வீடியோ
மற்ற எல்லா விதமான பொருட்கள் கருவிகளை மறைத்துக் கொள்ளும். என்னை ஆண்டவர் விலைக்கு என்னை மறைத்து நீர் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் தலைப்பு, அசையாமல் நின்று தேவன் செய்வதை பாருங்கள். அசையாமல் நின்று தேவன் செய்வதை பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சரித்திரத்தை நாம் படிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரம் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை. இங்கே யோசபாத் என்று சொல்லப்பட்டுள்ள ஒரு ராஜாவை குறித்து சொல்வதை நாம் வாசிக்கிறோம். இந்த யோசபாத்துடைய நடக்கிற போராட்டங்களை நாம் பார்க்கணும். யோசபாத் 872 கிமு பிசி நடந்த நிகழ்ச்சி. யோசபாத் இஸ்ரவேலிலே 25 வயதிலே ராஜாவாகி 35 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்கிறான். ஜோசபாத் என்றால் த லார்ட் இஸ் ஜட்ஜ், தேவன் நீதிபதி என்று அர்த்தம். இந்த நாட்டில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு போராட்டம், வாழ்க்கை போராட்டம் எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று இந்த புத்தகம் நமக்கு சொல்லி தருகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் தான். அதை குறித்து இந்த காலையிலே இந்த வசனங்கள் நமக்கு என்ன போதிக்கிறது. 20ஆம் அதிகாரம் 1 வசனம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவளோடு கூட அம்மோனியரும் அப்புறத்திலே மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். இப்போது 3 ராஜாக்கள் யோசபாத் என்ற ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி வரார்கள். 3 பேரும் ஒரு மனம் இல்லாத ராஜா வாய்க்கப்பட்டாலும், ஆனால் யோசபாத்தை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட 3 ராஜாக்களும் புறப்பட்டு வருவதை நாம் அங்கே பார்க்கணும். என்ன செய்றாங்க? 3 பேர் வருவதை நாம் பார்க்கணும். இந்த 3 பேர் எதை குறிக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை குறிக்கிறது. எப்படி நாம் உலகத்தோடு போராடுகிறோம், மாம்சத்தோடு போராடுகிறோம், பிசாசோடு போராடுகிறோம். அதே போலதான் இந்த 3 ராஜாக்கள் வருவதாக வேதம் கூறுகிறது. சில நேரங்கள் தானாக பிரச்சனைகள் நம்மை தேடி வருவது. இப்போது என்ன செய்றாங்க? எதிரிகள் ஒன்று சேர்ந்து இங்கு யோசபாத்துக்கு விரோதமாக வருவதை நாம் பார்க்கணும். 2ஆம் வசனம், சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எக்ஸேனியா ஆசோனியாதாரிலிருந்து இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்போது அங்கு யோசபாத் இடத்துல செய்றாங்க, தகவல் கொடுக்குறாங்க. உமக்கு விரோதமா ஏராளமான ஜனங்கள் அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து புறப்பட்டு வராங்க. ஏராளமான ஜனங்கள், கவுண்ட்லெஸ், எண்ண முடியாத ஜனங்கள் வருகிறான் செய்தி வந்து. யோசபாத் எந்த விதமான பிரச்சனைக்கு போகவில்லை, பிரச்சனை அவனை தேடி வருகிறது. சில நேரத்துல நாம் எந்த விதமான பிரச்சனைக்கு போகாமல் இருந்தாலும் கூட பிரச்சனைகள் சில நேரத்தில் நம்மை தானாக தேடி வருவதை நாம் பார்க்கணும். இப்போ நினையாத நேரத்துல இந்த யோசபாத்துக்கு ஒரு பிரச்சனை வருவதை நாம் பார்க்கணும். நினையாத ஒரு நேரம் அந்த பிரச்சனை வருவதை நாம் அங்கே பார்க்கணும். அடுத்த வசனம், அப்போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை அவன் கூர்வித்தான். முதல்ல இந்த ஒரு ராஜா வந்தா பரவாயில்ல, இப்போ 3 பேர் வராங்க. இந்த 3 பேர் வரும்போது வசனம் சொல்லுகிறது, யோசபாத் பயந்தான். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் ஃபியர். அவனும் ஒரு மனுஷன் தானே, அவனுடைய பலன் என்ன தெரியும், அவனால எவ்வளவு போராடும் தெரியும். இப்போது வசனம் சொல்லுகிறது, இந்த திடீர் செய்தி, நினைக்காத எதிர்பாராத இந்த அதிர்ச்சியான செய்தி அவனுக்கு வருகிறது. வரும்போது வசனம் சொல்லுகிறது, யோசபாத் அவன் பயந்தான். நாம் மனிதர்களா இருக்கிறோம், பயம் நமக்குள்ளே வருவது இயல்பான காரியம். பயம் நமக்கு வராதுன்னு சொல்வதற்கு நாம் ஆண்டவர் அல்ல, நமக்கு பயம் வரும். என்ன சொல்றா இந்த யோசபாத்னு பார்க்கும்போது, கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு, கர்த்தரை தேடுகிறது ஒருமுகப்பட்டு. ஆங்கிலத்துல வாசிக்கிறோம் செட் ஹிம்செல்ஃப், தன்னை அமைத்து கொண்டான். முதல்ல இந்த பெரிய ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த பெரிய பிரச்சனைக்கு நாம் தீர்வு காண வேண்டுமானால் முதல்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? முடிவெடுக்க முடியாது, ஆண்டவரிடத்துல கேட்டுதான் நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று யோசபாத் முடிவெடுக்கிறான். கர்த்தரை நாடுவோம் என்று முடிவெடுக்கிறான். பிறகு என்ன சொல்றான்? யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இது வெறும் ஜபத்தினால் மட்டும் வெற்றி கிடைக்க முடியாது. இந்த வருகிற எதிரிகள் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் உபவாசம் எடுத்தால்தான்
நான் வெற்றி பெற முடியும் என்று அவன் தீர்மானிக்கிறான். ப்ரே பிஃபோர் த பேட்டில், யுத்தத்துக்கு முன்பது நாம் ஜெபிக்கணும். ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது, வரும்னு நினைக்கிறோம். அப்போது முதல்ல நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் அதை குறித்து நாம் முடிவெடுக்காமல் யுத்தத்துக்கு முன்பதாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இப்போது இந்த யோசபாத்துக்கு பயம் வருவது இயல்புதான். எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, வருமானத்தை குறித்து, எப்படி இதெல்லாம் அடைக்க போகிறோம், கடன் அடைக்க போகிறோம், பயம் நமக்கு வரும். ஆனால் தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. தேவனாக இருப்பதை நிறுத்தவில்லை. அவர் துவக்கவும் முடியுமானவர், அல்பா ஒமேகா, மாறாதவர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். யோசபாத் என்ன செய்யறோம்? முதல்ல நாம் பார்க்கிறோம், தேவனிடத்திலே வேண்டுதல் செய்கிறான். He prayed to the Lord. 4:5 படிக்கிறோம். அப்படியே யூதா ஜனங்களும் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட தொடங்கினார்கள். யூதா எல்லா பட்டினம் இருந்தவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்போது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பில் யூதா ஜனங்கள் எருசலேம் கூடிய சபையிலே நின்று ஜெபம் பண்ணான். எல்லாம் யோசபாத் ஜெபம் பண்றான், ஜனங்களும் ஜெபம் பண்றாங்க. ஒரு திருச்சபையானது எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும். அப்படி ஜெபம் பண்ணுவோமானால் வெற்றி கிடைக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 6ஆம் வசனம் என்ன ஜெபம் பண்றான்? எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன். இப்போது சொல்றான் இந்த யோசபாத் ஆண்டவரை பார்த்து, ஆர் யூ நாட் காட் இன் ஹெவன்? ஆண்டவரே, நீ பரலோகத்துக்கு நீ தேவன் அல்லவா என்று கேட்கிறான். எங்கள் பிதாக்களுக்கு தேவனாய் கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் தேவன் அல்லவா? தேவரே ஜாதியுடைய ராஜாக்களை ஆளுகிறவர். ஆண்டவரே, இந்த முழு உலகத்தை நீர் ஆளுகிற நீர்தானே. உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. மீண்டும் சொல்றான், ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது என்று ஜெபிக்கிறான். தேவனுக்கு உண்பதாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. நாம் விசுவாசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசிகளாக இருக்கிற நாம் விசுவாசிக்க வேண்டிய காரியம் என்ன? யுத்தங்கள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாம் வரும். ஆனால் கூட அது உன்னை மேற்கொள்ளாது, எதிர்க்க முடியாது, விசுவாசிக்க வேண்டும். 7ஆம் வசனம், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பதாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? மீண்டும் யோசபாத் ஞாபகப்படுத்துறான் ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்க வரும்போது எல்லா விதமான எதிரிகளை துரத்தி இந்த தேசத்தை உம்முடைய சிநேகனாகிய ஆபிரகாமுக்கு நீ கொடுக்கவில்லையா? எட்டர்னல், என்றென்றைக்கு நீ கொடுக்கவில்லையா என்று அவன் சொல்றான். நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் போது அப்படி நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறாரோ, தேவன் சொன்னதை மீண்டுமாக நாம் சொல்லி நாம் ஜெபிக்கிற மகளாய் நம்ம இருக்க வேண்டும். வேதம் கூறுகிறது. தொடர்ந்து சொல்ற ஆண்டவரே, அதனால் நாங்கள் இங்கே குடியிருந்து இந்த உம்முடைய நாமத்திலே ஒரு பரிசுத்தலத்தை கட்டினார்கள். என்ன சொல்றாங்க? நம்முடைய தேவதாசர்கள் செய்றாங்க, இந்த இடத்துல உமக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் கட்டினார்கள். 9, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை, நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்போது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்திலே விளங்குறபடினால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகளை தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் முற்பிதாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இப்படியாக கொள்ளை நோய் வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, இதெல்லாம் வரும்போது என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய ஆலயத்திலே நீங்கள் நோக்கி நீங்க போங்க, ஜெபம் பண்ணுங்க. அங்கு நீங்கள் தேவனை நோக்கி நீங்க விண்ணப்பம் கேட்கும்போது பண்ணும்போது ஆண்டவர் உங்கள் ரட்சிப்பார் என்று எங்கள் முற்பிதாக்கள் சொல்லியிருக்கிறார் என்று அப்போது யோசபாத் ஜெபம் பண்றான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும் பிரச்சனைகள், போராட்டம் வரும்போதெல்லாம் நம் ஆலயத்தை நோக்கி வந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு நினைவு கூறுகிறது. 12ஆம் வசனம், எங்க தேவனே அவர்களை நீர் நியாயத்திருக்க மாட்டீரோ? ஜெபம் பண்ற ஆண்டவரே, எங்கள் தேவன் அவர்களை நீ நியாயத்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக நீங்கள் எங்களுக்கு நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறேன். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன் என்பதை பாருங்க. எங்கள் தேவனே அவர்கள் நீங்கள் நியாயத்திருக்க மாட்டீரோ? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தான் நியாயத்திருக்கணும். நாம் ஏதாவது நம்முடைய சொந்த பலத்திலே நாம் ஏதாவது காரியங்களை செய்து மாமிசத்தில் நடக்காமல் ஏதாவது பிரச்சனை, போராட்டம் வரும்போது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நியாயத்தீர்ப்பார். எங்களுக்கு விரோதமா ஏராளமாய் கூட்டம் வருகிறாங்க, அவர்கள் எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை.
சொல்லிடணும், ஆண்டவரே என்னுடைய பலன் இல்லை ஆண்டவரே, அவங்களோடு போராட சண்டை போட இது எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்று தெரியாது, நீர்தான் செய்ய வேண்டும் என்று, ஆகையால் எங்கள் கண்கள் உமை நோக்கி இருக்கிறது. ஜெபம்தான் நம்முடைய ஆயுதம். கடந்த ஆண்டுகள்லாம் எப்படி தேவன் உங்களோடு கூட இருந்தாரோ அதே ஆண்டவர் இப்போது உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் எப்படி யோசபாத் இருந்ததோ அதே போல நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவிடத்துல நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ரெண்டாவது என்ன செய்யறான் சொல்றான், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று யோசபாத் சொல்றான். அப்போது சபை நடுவில் இருக்கிற மந்தானின் குமாரன் ஆகிய ஏசானின் மகனாகிய பெனாமிக்கு பிறந்த சகாயின் குமாரனாகிய யாசெகேல் ஒரு தீர்க்கதரிசியுடைய மகன், அவன் ஒரு லேவியன். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வருகிறது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்து என்ன சொல்றான், அவன் ஜனங்களை பார்த்து, சகல ஜனங்களே நீங்கள் கேளுங்க, ஏராளமான கூட்டம் உங்களுக்கு முன்பதாக வந்தால் கூட நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அந்த தேவாலயத்துல எல்லாம் ஜெபம் பண்ணும்போது அப்போது ஆண்டவர் இறங்குறார் ஒருத்தன் மேல இறங்கி அவன் சொல்றான், என்ன சொல்றான், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, ஆண்டவர்களுக்காக போராடுவார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நாம் எடுத்து நாம் போராடுவதை காட்டிலும் தேவன் கையிலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். வேலை செல்லத்துல டென்ஷன், பிசினஸ்ல ஏதாவது போராட்டம், எப்படி பல போராட்டம் குடும்பத்தில் வரும்போது அதையெல்லாம் நம்முடைய அறிவிலே பலத்திலே நாம் தீர்ப்பதை காட்டிலும் கர்த்தர்கிட்ட நாம் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இதை நீ பார்த்துக்கொள் சொல்லும் போது கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார். மூன்றாவது நிச்சயமா தேவனை துதிக்கிறோம், வர்ஷிப் தி லார்ட். தொடர்ந்து சொல்றாரு இங்கே யோசபாத் 17 வாசிக்கிறோம், 17ஆம் வசனம். இந்த யுத்தத்துக்கு பண்ணுறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரார் எருசலேம் ஜனங்களை நீங்கள் தரித்து கொண்டு நில்லுங்கள், தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமல் கலங்காமல் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றா. யோசுவா சொல்றான் ஜனங்களை பார்த்து, இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நீங்கள் அல்ல, நீங்கள் தரித்து நில்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அதிசயத்தை பாருங்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், பொசிஷன் யோர்செல்ஃப், உங்களை நிலைநிறுத்துங்கள், நிற்கணும், ஒரு இடத்துல வார்த்தையில நிற்கணும், வசனத்தில் நிற்கணும், விசுவாசத்தில் நிற்கணும். நீங்கள் விசுவாசத்துல நின்று நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் நாளைக்கு உங்களுக்காக தேவன் செய்ய போற காரியங்களை பாருங்கள். For the Lord, the God, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யோசபாத் ஜனங்களே அங்கே விசுவாசமான வார்த்தைகளை அங்கே பேசுகிறான். பேசி என்ன செய்கிறான், இப்போது யோசபாத் அந்த தேவாலயத்துல, அப்போது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திர ஜனங்கள் எல்லாரும் எருசலேம் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக தாழ்ந்தார். ராஜா என்ன பார்க்கிறோம், ராஜா தலை என்ன செய்யறான், தரை மட்டும் முகம் குப்புற விழுந்து கர்த்தரை அவன் ஸ்தோத்தரிக்கிறான். எல்லா ஜனங்களும் தரை மட்டும் விழுந்து விழுந்தான் வேதம் கூறுகிறது. ஆண்டவர் துதிக்கிறான், தங்களை தானே தாழ்த்துற, ஆண்டவரை இது எங்களால முடியாது, தேவன் தான் இது முடிக்க வேண்டும் என்று தங்களை தானே அவள் தாழ்த்துகிறார்கள். 19ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யோசபாத் புத்திரில் யோகன் புத்திரர் இருந்த லேவி எழுந்திருந்து இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் மகா சத்தத்தோடு கூட கேம்பரமாய் துதித்தார்கள். துதிப்பது மட்டுமில்லை, இஸ்ரவேல் தேவ கர்த்தரை என்ன செய்தாங்க, மகா சத்தத்தோடு கூட கேம்பரமாய் துதித்தார்கள். வெற்றி வருவதற்கு முன்னதாக துதித்தார்கள். ஏன், என் ஆண்டவர் வெற்றி தருவார் என்று யோசபாத்தும் ஜனங்கள் விசுவாசிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இருக்கிற இயேசு நமக்கு வெற்றி தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும், வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்து செய்றாங்க, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து திருக்கோவில் அனந்தரத்திலே போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில யோசபாத் நின்று, யூதா எருசலேம் ஜனங்களை கேளுங்கள், உங்க தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசி நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள் என்றால். அப்போது புறப்படுவதாக விசுவாசமான வார்த்தை பேசுறான். அதிகாலை புறப்படுறாங்க. என்ன சொல்றான், எருசலேம் குடிகளை கேளுங்க, உங்க தேவனாய் கர்த்தரை நம்பணும், ஆண்டவரை நம்பி புறப்படணும். வாழ்க்கையில் என்னதான் நம்முடைய வாழ்க்கை தோல்வி போல காணப்பட்டால் தேவனை நம்பி புறப்படணும், அப்போது நிலைப்படுவீர்கள். ஆங்கிலம் எஸ்டாப்ளிஷ்ட், நிறுவப்பட்டது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள். ஆங்கிலத்தில் ப்ராஸ்பர், வளம் பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் அங்கு யோசபாத் சொல்றான். தேவன் சொன்னவனமாக எல்லா ஜனங்களும் போறாங்க, புறப்பட்டு போறாங்க. ராணுவ வீரர் புறப்பட்டு போறாங்க. ராணுவ வீரருக்கு முன்பதாக என்ன பார்க்கிறோம், 21 பின்பு அவர்கள் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்துள்ளதாக நடந்து போக கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றுள்ளது, கர்த்தரை பாடவும் பாடுகிறாங்க. ராணுவ வீரர்களுக்கு முன்னதாக துதிக்கிற ஆட்களை பாடுகிற ஆட்களை நினைத்தினான். அவன் சொல்றாங்க, கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்று கர்த்தரை பாடவும் பாட நினைத்தினார்கள். பாடிட்டே போறாங்க. அவங்க பாடி
பாடிக்கொண்டே போறாங்க எதிரி நோக்கி. ஒரு வாழ்க்கை எதிரிகள் வரும்போது, எதிர்ப்பு வரும்போது ஆண்டவர் துதிங்க, கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ள துதிங்க, அப்போதான் வெற்றி காண முடியும். அடுத்த வசனம் 22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, பாடி துதி செய்ய தொடங்கின, இப்பதான் பாடி துதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கிறது? யூதாவுக்கு விரோதமாக வந்த பதிலிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாப் புத்திரையும் சேயர் மலைத்துறையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவங்க பாடி துதித்து கொண்டே போறாங்க. அப்போது யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த 3 இராணுவம் ஒருவரோடு ஒருவர் கூட வெட்டி விழுகத்தக்கதாக கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழுப்பினார். அங்க வெட்டி விழுந்தாங்க, வெற்றி கண்டார்கள். இந்த யுத்தமெல்லாம் கர்த்தர் செய்தார். இந்த யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு அந்த 3 ராஜாக்கள், அந்த இராணுவம், அவங்க புறப்பட்டு வந்த அந்த இராணுவ தளவாடங்களுக்குள்ளே ஜனங்கள் போறாங்க. போகும்போது 3 நாட்கள் அங்கிருந்த பொன்னையும் வெள்ளியும் அங்கிருந்த பொருள்களையும் அவங்க அள்ளினதாக வேதம் பொறுக்குது. ஆண்டவர் வெற்றி மட்டும் கொடுப்பதில்லை, வெற்றியோடு கூட நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில எங்க தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அசையாமல் என்று தேவன் செய்வதை பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வெற்றி தருவார். ஆமேன். God bless you. நல்ல ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கருமக்கட்டும். ஆமேன். God bless you. Take care. ஆமேன்.